ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் சம்மந்தமாக பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக் மார்க்கெட், ஃபாக்ஸ் மார்க்கெட், அடுத்து கம்யூனிட்டி மார்க்கெட் எல்லாம் பார்த்துட்டோம். இதில் நாளாக கிரிப்டோ மார்க்கெட் சம்மந்தமாக பார்க்குறோம். பார்த்தோம்னு சொன்னால் இதில் கிரிப்டோன்றது என்னென்னா, கிரிப்டோ மார்க்கெட்ன்றது இது குளோபலான ஒரு ஃபைனான்ஷியல் மார்க்கெட் தான். இதுவும் இதில் பிட்காயின், ஈத்தூரியம், பினான்ஸ் காயின் மற்றும் வேறு நிறைய காயின்கள் இருக்குது. மில்லியன் கணக்கான ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் நிறைய ப்ராஜெக்ட் பேக்கானதும் இருக்குது, உண்மையான ப்ராஜெக்டுகளும் இருக்குது. இதை பை அண்ட் செல் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்லுவோம். இதை டிஜிட்டல் மணி என்று சொல்கிறது. கிரிப்டோ கரன்சி என்ன மீனிங் என்றாலே அது டிஜிட்டல் மணி தான். இங்கே ஆன்லைன் ஊடான டிரான்சாக்ஷன் மட்டும், அதாவது ஆன்லைன் ஊடாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காயினாக தான் இருக்கும். இது ஃபிசிக்கலான ஒரு நோட்டோ அல்லது கரன்சியோ இல்லை. இதை இந்த கிரிப்டோ கரன்சி ரன் பண்ணுவதற்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் வகையான நிறைய வகையான ஆரம்பத்தில் ஒரு பிளாக் செயின் இருந்தது, பிட்காயினுடைய பிடிசியினுடைய பிளாக் செயின். இது பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பிளாக் செயின் இப்போ சோலோனா, அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஈத்தூரியம் பிளாக் செயின், அப்போ அடுத்தது பிட்காயினுடைய பிளாக் செயின், இப்படி நிறைய இதுகள் இருக்குது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிட்காயினுக்குரிய டிரான்சாக்ஷனை அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு தனி நெட்வொர்க் பிளாக் செயின் இருக்கும். அடுத்தது ஈத்தூரியம் பேஸான காயின்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சொலோனா பேஸ்னா சொலோனா பேஸ். அடுத்தது ஏடிஏ என்று சொன்னால் ஏடிஏக்குரிய பேஸான பிளாக் செயின், இப்படி நிறைய பிளாக் செயின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது யாரும் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது சிங்கிள் பேங்கோ ஒரு பாடி கண்ட்ரோல் பண்ணாத ஒரு டீசென்ட்ரலைஸான ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. இதற்கூடாகத்தான் இந்த டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் ஆகிக்கொண்டிருக்கும். அப்படியான மார்க்கெட் பேர் பை அண்ட் செல் மட்டும் செய்யக்கூடிய மாதிரி இதுக்குரிய பிளாட்ஃபார்ம்கள் இருக்கும். அது என்னென்ன விடயங்களை பார்ப்போம். ரைட். இந்த கிரிப்டோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா தெரியும் 24 ஹவர்ஸ் 7 நாளும் 24 ஹவர்ஸ் ரேடிங் நடந்து கொண்டிருக்கும். இங்கே மார்க்கெட் ஓப்பனிங்கும் இல்லை, க்ளோஸும் இல்லை, எந்நேரம் ஆன்ல தான் மார்க்கெட் நடந்து கொண்டு இருக்கும். ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கிரிப்டோ கரன்சியில் நிறைய அசெட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் அசெட்ஸ் நிறைய இருக்குது. இதில் பிட்காயின், ஈத்தூரியம்ன்றது மெயினான ட்ரெண்டு. அதை விட நிறைய இருக்குது. ரிப்பிள், எக்ஸ்ஆர்பின்னு சொல்லுவோம், அப்படி நிறைய மெயினான இருக்குது. இப்போ ரிப்பிள்லேயும் எக்ஸ்ஆர்பிலையும் ஓனான பிளாக் செயின்கள் வந்திருக்கு. அடுத்தது பிஇடி பெட்ன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, அதுக்கும் ஓனான பிளாக் செயின் இருக்குது. இப்படி நிறைய காயின்கள் இருக்குது. அதுகள் ஓனான பிளாக் செயினில் ரன் ஆகிற காயின்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், அதாவது இந்த பை அண்ட் செல் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா தெரியும் பினான்ஸ் இருக்குது, காயின் பேஸ் இருக்குது, KuCoin இருக்குது, கேட்ஐயோ, எம்எக்ஸ்ன்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த வாலெட்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது இந்த டிஜிட்டல் மணியை நீங்கள் வச்சு கொள்கிற சேவ் பண்ணி வைக்கிற அதில் வச்சக்கூடிய டிஜிட்டல் வாலெட் இருக்குது. இது மொபைல் ஆப்பாகவும் இருக்கலாம், அடுத்து ஹார்ட்வேர் வாலெட்டும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய நிறைய மிக பெருமதியான காயின்கள் இருக்குதுன்னு சொன்னால் பிட்காயின் மாதிரி அதை நீங்கள் ஹார்ட்வேர் பேலட்டில் நீங்கள் எடுத்து பென்ட்ரைவாக இருக்கும், அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மொபைல் ஆப்பில் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது இதில் ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது 2 வகையான பீப்பிள் இருக்காங்க. டெய்லி ரேட் பண்ணிக்கிறாங்களும் இருக்கிறாங்க. லாங் டேர்மில் முதல் செய்கிற கம்பெனிகள் எல்லாம், பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருக்குது. அது என்ன விடயங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த பிளாக் செயின் நெட்வொர்க் என்ற விடயம் இருக்குது. அதுதான் சொன்னோம்னா இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு நெட்வொர்க் நம்ம பிளாக் செயின் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இது இந்த நெட்வொர்க் செயின்ன்றதை யாராலையும் ஒரு கேக் பண்ண முடியாத ஒரு நெட்வொர்க் வலையமைப்பு கொண்டதான் இந்த பிளாக் செயின் நெட்வொர்க். இது டிஜிட்டல் லெஜர்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்லிங்க் டிஜிட்டல் லெஜர்ன்னு சொல்கிறது ஒன்றோடு ஒன்று தொடரப்பட்ட லெஜராக இருக்கும். இதில் ஒரு லெஜரில் நீங்கள் கேக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணால் கூட மற்றதை நீங்களால் சேஞ்ச் பண்ண இயலாது. காரணம் வேண்டாம், ஒரு மில்லியன் கணக்கான டிஜிட்டல் லெஜர் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கிரியேட் பண்ணப்படும். அதே நேரத்தில் நீங்கள் சேம் டைமில் அவ்வளவையும் கேக் பண்ணி எந்த வகையான மாற்றமும் அதில் ஏற்படுத்த இயலாது. ரைட். அடுத்து மிக முக்கியமான டேர்ம்ஸ் கிரிப்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும், இது பிளாக் செயின் சொல்கிற ஒரு விடயம் இருக்குது. இது அந்த டிஜிட்டல் ரெக்கார்ட் பண்ணுற டிரான்சாக்ஷனை வச்சுக்கொள்கிற ஒரு நெட்வொர்க்குன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த பிட்காயின்ன்றது இதுதான் பெஸ்ட்டாகவும் முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இந்த கிரிப்டோ கரன்சி. இது 2009 இது கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது ஆல் காயின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த பிட்காயின் தவிர்ந்த ஏனைய காயின்களை நம்ம ஆல் காயின்னு சொல்லுவோம். ஆல் ஆஃப் த காயின் பிசைட் த காயின். இது ஈத்தூரியம், சோலோனா, பிஇடி, ரிப்பிள் என்ற நிறைய காயின்கள் இருக்குது. அடுத்து டோக்கன்னு சொல்கிறது என்னென்றால்
டிஜிட்டல் அசட் பில்ட் ஆன் த எனது பிளாக் சைன். இப்போ சில வேளையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈத்துரியமில் நிறைய காயின்கள் வந்து புது புது அந்த பிளாக் சைனை பேஸ் பண்ணி நிறைய கோயில் இருக்கும், அதை டோக்கன் சொல்லுவோம். சொலனாவையும் அதை பேஸ் பண்ணி நிறைய டோக்கன் வந்து கிரியேட்டட் ஆகும், அதையும் வந்து நம்ம டோக்கன் சொல்லுவோம். அடுத்த வாலெட்ன்றதை வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட்னு சொல்கிறதுக்கு பணத்தை வந்து சேமித்து வைக்கிற இடம். அது வந்து ஹார்ட்வேராக போல டைம் இருக்கும், வந்து ஃபென்ட்ரைவ் மாதிரி ஹார்ட்வேர் போல டைம் இருக்கும், அல்லது சாதாரணமாக வந்து மொபைல் ஆப்பில் அல்லது கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் வாலெட்டாகவும் வந்து இருக்கும். அடுத்த எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு வெப்சைட், எங்கே வந்து கிரிப்டோ வைஎன் செல் பண்ணுறோமோ அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சாக கருதப்படும். இதில் பினான்ஸ், OKX, Kraken, அடுத்தது நிறைய இருக்குது. இலங்கையை பொறுத்தவரையில் 4-5 எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம இலங்கையிலேருந்து ரேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்த மைனிங்ன்ற ப்ராசஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த பிளாக்குகளை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி சாதாரணமாக வந்து இந்த மைனிங் கூடாகத்தான் இந்த கிரிப்டோ வந்து க்ரியேட்டட் ஆகும். அது ரெண்டு ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது, இப்போ சாதாரணமாக வேறு வழியிலையும் ஆகுது. இப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மைனிங் கூடாகத்தான் வந்து இந்த காயின் வந்து க்ரியேட்டட் ஆகும். கிரியேட்டிவ் நியூ காயின் வந்து இந்த ஒவ்வொரு பிளாக்கும் வந்து காயின் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய டைம் வந்து இப்போ பிட்காயின் எல்லாம் வந்து மைன் பண்ணுறதுக்குரிய டைம் வந்து மிக அதிகம் எடுக்கிறது. அதனால தான் அதில் பெறுமதி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த டிஃபைன்னு சொல்லுவோம், டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ன்றது வந்து ஆரம்பத்தில் வந்து சென்ட்ரலைஸான ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்துங்க. இப்போ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகளும் வந்துட்டு அதை வந்து டீசென்ட்ரலைஸ் என்றாலே வந்து ஒரு இந்த பிளாக் கிரிப்டோன்றாலே அது டீசென்ட்ரலைஸ் தான். காரணம் என்ன, யாருடைய கண்ட்ரோலுக்கும் இல்லாமல், எந்த கவர்மெண்ட்டோ எந்த அரசாங்கங்களோ பேங்களோ யாருடைய கண்ட்ரோல் இல்லாமல் சுமூகமாக டீசென்ட்ரலைஸ் நீங்கள் உங்களோட இன்னொரு நம்பருக்கு பணத்தை அனுப்பலாம் பெறக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்போட அமைஞ்ச இடம் தான் இந்த டிஃபைன்னு சொல்லுவோம். இல்லை NFTன்னு சொல்லுவோம், நான் ஃபங்க்சிபிள் டோக்கன்னு சொல்லி. இது வந்து யுனிக்யூ டோக்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்முடைய 1000 ரூபா நோட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான நிறைய நோட்டுகள் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நான் ஃபங்க்சிபிள் டோக்கன்னா ஒரு அசெட்ஸ் தான் யுனிக்காக வந்து இருக்குது. ஆகவே அதில் பெறுமதி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக இருக்கலாம். சில வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், லியோனார்டோ டாவின்சினுடைய கீர்ன பெயிண்டிங்னா அது ஒரு பெயிண்டிங் தான், அது மொனாலிசான்னு நம்ம அது ஒரு பெயிண்டிங் தான். அதே மாதிரி இந்த NFTயை வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா சரி, அதாவது யுனிக்யூவான ஒரு டிஜிட்டல் அசெட்ஸாக வந்து காணப்படும். அடுத்தது இந்த டைப் ஆஃப் கிரிப்டோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஸ்டேக்கிங் அண்ட் P2P என்று 5 வகையான விடயங்கள் இருக்குது. இதோட மேலதிகமான விடயங்களும் இருக்குது. இதில் மெயின் முக்கியமான 5 விடயம் இருக்குது. இந்த ஸ்பாட் ட்ரேடிங் ஒன்றும் இல்லை, பை அண்ட் செல் பண்ணுறது அக்யூரேட்டாக இன்ஸ்டன்ட் டைமில். இந்த டைமில் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸுக்கு போகுதோ அதை வந்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுற விடயம் தான் வந்து இந்த ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபியூச்சர் ட்ரேடிங்குள்ள கண்ட்ராக்ட் ட்ரேடிங் சம்மந்தமானது. இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த ப்ரைஸ் BTC ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி இப்போ அதுக்குரிய இதை வந்து புக் பண்ணுற செட்டப் மாதிரியான விடயங்கள். இதில் ஃபியூச்சர் ட்ரேடிங் அதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கொடுங்க. அடுத்த மார்ஜின் ட்ரேடிங்ன்ற என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு $10 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 100 பெறுமதியான அளவுக்கு வந்து ரேட் பண்ணக்கூடிய, அல்ல $1000 பெறுமதியான அளவுக்கு ரேட் பண்ணக்கூடிய விடயம் வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் உண்டு. இது வந்து கையில் ரிஸ்க்கான விடயம். இது வந்து நான் வந்து அதிகமாக வந்து எந்த இதுலேயும் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை புது நபர்களுக்கு. இது வந்து ஒரு 5-10 வருஷம் நீங்கள் ரேட்டிங்கில் இருந்த பிறகு தான் நீங்கள் இந்த மார்ஜின் ரேட்டுக்கே போகணும். அடுத்து ஸ்டேக்கிங்ன்றது வந்து உங்கள்கிட்ட ஒரு டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் ஈத்துரியமாக இருக்கும், அதை கொண்டு ஸ்டேக் பண்ணி வைக்கிற ஒரு ஃபிக்ஸட் மாதிரியான ஒரு டிபாசிட் பண்ணுற விடயம் தான் இந்த ஸ்டேக்குன்னு. அதுக்கு வந்து உங்களுக்கு வேறு நியூ ப்ராஜெக்ட் காயின்கள் வந்து உங்களுக்கு தருவாங்க, அல்லது ETH அல்லது வேறு காயின் வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி தருவாங்க. ஆனுவலி உங்களுக்கு 10%, 12% என்ற அளவில் வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங் கூடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்த P2P என்னக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இலங்கையில் வந்து இந்த கூட வந்து நம்ம பண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா என்கிட்ட வந்து ரிப்பிள் இருக்குன்னு சொன்னால் நான் உங்களுக்கு விற்கிறது, அதுக்குரிய $, வந்து நான் வாங்கிக் கொள்வேன். நல்லா நேற்று ஸ்ரீலங்கன் மணி இருக்குன்னு சொன்னால் அதை வந்து வங்கியில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் $, பெற்றுக்கொள்வேன். இந்த பியர் டு பியர் நண்பர்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்வது வந்து இந்த சிஸ்டம் வந்து P2Pன்னு சொல்லுவோம். அடுத்த கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேடிங் அவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 24 hours 365 நாளும் 7 நாள் 365 வருஷத்தில் 365 நாளும் எந்த விதமான ஸ்டாப்பும் இல்லாமல், ஆப்ரேஷன் நான் ஸ்டாப் இல்லாமல் வந்து டைம் சோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேடிங் வந்து நடந்தே கொண்டே இருக்கும். நீங்கள் எனி டைம் வந்து ரேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், மேயரான குளோபல் எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பினான்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஆரம்பத்தில் இந்த காயின் பேஸ் தான் வந்து மிக ஃபேமஸாக இருந்தது. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளோபலாக வந்து பினான்ஸ் வந்து ஆகிட்டு, காயின் பேஸ் இலங்கையில் பெருசாக வந்து செய்ய முடியாது, US தான் செய்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அடுத்தது பினான்ஸ் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து மெயினானது வந்து தான். அடுத்தது OKX சொல்லுவோம். இது வந்து
கொஞ்சம் பாப்புலராக தானே இருக்குது. அது கிராக்கன் வந்து யூஎஸ்ஏ, இது செக்யூர். அடுத்து லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. அடுத்து குக்காயிலையும் வந்து சிலங்க யூஸராலையும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு குக்காயின் ஒன்று. அடுத்த பைபிட்ன்றது இருக்குது. இதுவும் வந்து டெரிவேட்டிவ் ட்ரேடிங்க்கு ஒரு நல்லதாக வந்து கருதப்படுது. மிக முக்கியமான 5 ட்ரேடிங். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா இருந்தால் பினான்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கிரிப்டோ மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இடையில வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிமிட்டட் ஹவர்ஸ் இருக்கும், கிரிப்டோவில் 24/7. கண்ட்ரோல் வந்து இதில் டீசென்ட்ரலைஸ். அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி ரெகுலேட் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை. அதில் சேஃப்டி கூட ஓனர்ஷிப் வந்து டிஜிட்டல் காயினுக்கு வந்து யார் உருவாக்குறாங்களோ அல்லதுன்றோ அவங்களாம் அதுக்கு பொறுப்பாடுவாங்க. இதுக்கு கம்பெனி ஷேர்ஸ். அடுத்த வாலண்டியர் வந்து இங்கே வந்து ஹையாக இருக்கும், அங்கே மாடரேட்டாக இருக்கும். அடுத்தது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $1 வந்து ஆரம்பிக்கலாம், அங்கே வந்து சாதாரணமாக ஹையாக இருக்கும். ரெகுலேஷன் இன் ஸ்ரீலங்காவில் வந்து இது லிமிட்டட். இதில் பெருசாக வந்து ரெகுலேஷன் கிரிப்டோ மார்க்கெட்டை அரசாங்கம் வந்து ஒரு லிமிட்டை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பெரிய லெவல் இல்லை. அதாவது வங்கிகள்லேருந்து நீங்கள் பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வரதுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, அந்த லெவலாம் கண்ட்ரோல் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து சிஎஸ்சியாலேயும் அடுத்தது செக்காலேயும் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனாலேயும் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. அடுத்தது வந்து இலங்கையில் வந்து ரேட் பண்ணக்குள்ள அந்த எப்படி ரேட் பண்ணுறோம் ஸ்ரீலங்காவில்னு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இந்த 2025 இந்த நேரத்திலே வந்து நம் இலங்கையில் இந்த பேன் பண்ணப்படலை. ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதை ரெகுலேட் பண்ணலை. அடுத்தது அது மீனிங் என்னென்னு சொன்னால், ஒஃபிஷியலான லோக்கல் ப்ரொடக்ஷன் இல்லை. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சோ அல்லது நீங்கள் கொண்டு போன மணியே ஒரு உங்களுடைய மணி வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டான்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கும் எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பும் வந்து அளிக்கப்படலை. அடுத்தது வந்து எனி டைம் வந்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணக்கூடிய மாதிரியும் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் ரேட் பண்ணக்கூடிய மாதிரியும் நீங்கள் என்ன கிரிப்டோவும் வச்சு கொண்டிருக்கலாம். ரைட், இதுதான் இப்போ இருக்கிற ஸ்ரீலங்காவுடைய சிச்சுவேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்சேஞ்ச் சொன்ன மாதிரி பினான்ஸ், குகோயின், OKX வந்து அடுத்தது காயின் பேஸ் எல்லாம் இந்த 4 வந்து இலங்கையிலேருந்து ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். காயின் பேஸ் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், மற்றது வந்து குகோயினும் பினான்ஸ் எல்லாம் ஓகே. அடுத்தது உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணுறா இருந்தால் உங்களோட NIC கொடுக்க வேணும் அல்லது பாஸ்போர்ட் கொடுக்க வேணும். NIC வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்கணும் அல்லது வந்து உங்களோட பாஸ்போர்ட்டுடைய காப்பி. அடுத்தது செல்ஃபி வந்து அவங்களுடைய வாய்ஸ், அதாவது உங்களுடைய செல்ஃபி வந்து ஃபேஸ் ரெக்கக்னைசன் வந்து கேட்கும், அது வந்து நீங்கள் கொடுக்க வேணும். அடுத்தது இலங்கையில் நீங்கள் டிபாசிட் பண்ணுறா இருந்தால் பேங்க்லேருந்து நேரடியாக வந்து இவங்களுடைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஆகவே P2P நோடாக வந்து வாங்கணும், ஒரு நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி வாங்கணும். இது தொடர்பான டீட்டெயில் தேவைன்னு சொன்னால் என்னுடைய பினான்ஸ் சம்மந்தமான கிரிப்டோ சம்மந்தமான வீடியோ இருக்குது, அதில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து சின்ன அமௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், $10 ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட உங்களுடைய காயின்களை வந்து பை பண்ணுற காயின்களை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். இதில் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் வந்து ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் லாங் டேர்ம் வந்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ரேட் இன் கால் கூட ஷார்ட் டேர்ம் பை அண்ட் செல் ஷார்ட் டேர்மில் நீங்கள் பை பண்ணி எல்லாம் செல் பண்ணலாம். அடுத்தது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்குள்ளே கால் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான எல்லாமே இல்லை, சில முக்கியமான நல்ல ப்ராஜெக்ட் பிட்காயின், ஈத்துரிய மாதிரியான ப்ராஜெக்டில் நீங்கள் கால் பண்ணி லாங் டேர்ம் வந்து வச்சுக்கலாம். அதனோடாக எதிர்பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பாருங்கள், ரிஸ்க் இன் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து வாலண்டரி பார்த்தீங்கன்னா தெரியும் 20-50% சிங்கிள் டேஸில் வந்து ஹை ஆகும். அதிகம் வாலண்டிலிட்டி வந்தது ஹையாக இருக்கும். அடுத்தது ஸ்கேம் வந்து பே காயின் இருக்குது, நிறைய ஃபண்ட்ஸ் ஸ்கீம்கள் இருக்குது. வெப்சைட்டில் வந்து பிசிங் பண்ணுவாங்க. அடுத்தது நோ ரெகுலேஷன், நோ சென்ட்ரல் பேங்க் இல்லை ப்ரொடெக்ஷன் வந்து இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் ப்ரைவேட் கீயை வந்து உங்களுடைய வாலண்டரி கீயை வந்து லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கலைக்கிற பணம் அவ்வளவும் போயிடும். அடுத்தது ஹேக் பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணாங்கன்றாலும் உங்களுடைய அந்த ரிஸ்க்கான செட் அவ்வளவு வகையான ரிஸ்க் இருக்குது. இதை விட மேலதிக நிறைய ரிஸ்க் இருக்குது. அதை தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ரைட், இதில் வந்து என்ன மாதிரி நம்ம இதிலேருந்து தப்புறது, இந்த ஹவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் உங்களாகவே நீங்கள் பார்த்துக்கொள்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில ரஸ்டட்டான எக்ஸ்சேஞ்சை மட்டும் நீங்கள் ரேட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கிரிப்டோவில் ஒரு 10-15க்கு மேற்பட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு சில நம்பிக்கையான 1-2 எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் இருக்குது. இது வந்து எனேபிள் பண்ணலாம். நீங்கள் கூகுள் ஆதென்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் லாக்இன் பண்ண கொடுத்த பிறகு தான் நீங்கள் உள்ளுக்கு லாக்இன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோர் த காயின் இந்த ஹூல் பலட்னு சொல்லி ஆஃப்லைன் பலட், அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் வேலட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது இன்வெஸ்ட் பண்ண முதல் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து இதை புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். எந்த வடிவமோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிளைண்டாக வந்து நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து நீங்கள் செய்யாதீங்க. அடுத்தது ரெக்கார்டுகளை வந்து ஆல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டுகளை வந்து வச்சுக்கொள்ளுங்கள்.
இவ்வளவு வந்து நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது. இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா ப்ரைவேட் கீ இருக்கும் போலற்ற ப்ரைவேட் கீகள், அடுத்தது சீட் பேஸுகள் இருக்குது, அதுகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, எங்கேயாவது யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து சில வந்து கெட் ரிச் குயிக்னு சொல்கிறது, அதாவது குயிக்காக பணக்கார ஆகணுமன்ற மாதிரியான சில அட்வர்டைஸ்மெண்ட்கள், அது ஒரு வகையான கிரிப்டோ ஸ்கீம்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க. அதுகளில் நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. அடுத்தது வந்து லார்ஜ் ஃபண்ட் ஆஃப் அன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பெரிய ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து வைக்க வேணாம். இந்த மூணும் வந்து நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2025 வந்து கிரிப்டோ சம்மந்தமான என்னென்ன வகையான மிக முக்கியமான காயின்களை வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த பிடிசின்றது பிட்காயினை தான் நம்ம பிடிசின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரிப்டோ, இதில் ஸ்டோர் வேல்யூ வந்து கூட சரியான ஹை. அடுத்தது ஏன் பாப்புலரான இதில் வேல்யூ வந்து சரியாக ஹை. அடுத்து ஈத்தூரியம் பார்த்தீங்கன்னா ஈடிஎச், இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து இந்த இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஈத்தூரியத்தை பேஸ் பண்ணி நிறைய டோக்கன்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த டிஃபைல வந்து லீடரிங்னு சொல்லிச்சுன்னா இந்த ஈடிஎச் சொல்லலாம். அடுத்த பினான்ஸ் காயின் ஒன்று இருக்குது, பிஎன்பி, இது பை பண்ணலாம். இது வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சினுடைய ஓனான ஒரு கரன்சி, அவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஓன் கரன்சி தான் இந்த பிஎன்பின்னு சொல்லுவோம். இது வந்து ஈத்துரியத்துக்கு அடுத்த வந்து நல்ல ஒரு ஹை ரேட்டில் இருக்கிற காயின் உண்டு. அடுத்த சொலோனாவும் வந்து சொலோனாவிலையும் பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட், இது ஒரு ஓனான பிளாக் செயின் என்று அப்படின்னா இதுலேயும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதோட இது ஃபாஸ்ட் ட்ரான்சிஷனால் வந்து இது வந்து நிறைய பேரால் விரும்பப்பட்டு நிறைய ப்ராஜெக்டுகள் இந்த சொலோனா பேஸுக்குள்ளாக உருவாக்கப்பட்டது. இதற்கு க்ரோவிங் நெட்ஒர்க்னு சொல்லலாம். ஆகவே இது வந்து பிஎன்பிக்கு அடுத்ததாக இருக்கிற இது வந்து அடுத்தது ஜிஎஸ்டிடின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்டேபிள் காயின். இது யூஎஸ் டாலர் கொடுத்துட்டு இந்த ஜிஎஸ்டிடியை வந்து டெசரிலேருந்து எடுத்துருப்போம், அமெரிக்கன் டெசரிலேருந்து எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெதர்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டேபிள் காயின் ஃபேக்டர் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து இதை வச்சு கொண்டு தான் யூஎஸ் டாலருக்கு பதிலாக நம்ம ஜிஎஸ்டியாக இருக்கிறது வந்து கிரிப்டோவில் இந்த ஜிஎஸ்டிடி, ரைட். அடுத்தது டெக்ஸ் லீகல் சிஸ்டம். இலங்கையில் வந்து இந்த டெக்ஸ் என்ன மாதிரி, லீகல் நோட் என்ன மாதிரி கிரிப்டோவுக்குன்னு சொன்னால், கிரிப்டோவில் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்தீங்கன்னா சிலங்க லோ படி நீங்கள் வந்து டெக்ஸ்டபிள் இன்கமாக கருதப்படும், நீங்கள் அதுக்கு டெக்ஸ் பே பண்ணணும். அடுத்து ஆல்வேஸ் டிக்ளேர் ஏர்னிங் இஃப் யூ வித்ட்ரா த லோக்கல் பேங்க். இது நீங்கள் பேங்க்குக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானமாக தான் கருதப்படும். அடுத்தது வந்து சிபிஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பாண்ட் சிட்டிசன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து இது வந்து ரிஸ்க்கான விஷயம் என்ற இது வந்து வார்ன் பண்ணிக்கிறாங்க, சிட்டிசனுக்கு அவதானம் எடுக்க சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாட் பேன் பண்ணலை, அவதான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சம்மரியை பார்த்திங்கன்னா தெரியும், கிரிப்டோ மார்க்கெட் வந்து டிஜிட்டல் குளோபல் மார்க்கெட் வந்து கிரிப்டோ கரன்சி, அந்த ரீடிங் டைம் எல்லாம் சொல்லிட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ் பாடி தான், இது யாருடைய கண்ட்ரோலும் இல்லை. இலங்கை இந்த ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் பினான்ஸ், கூகாயின் மற்றும் சில எக்ஸ்சேஞ்சு கூட நீங்கள் ரேட் பண்ணலாம். அடுத்தது ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். அடுத்தது வந்து ரெகுலேட்டட் பாடி, நோ ரெகுலேட்டட் பாடின்னு சொல்லலாங்க. அடுத்த லீகல் ஸ்டேட்டஸில் நாட் பேன் பட் ரேட்டட் இன் யுவர் ஓன் ரிஸ்கில் வந்து இதெல்லாம். அடுத்தது இதில் கிரிப்டோவில் நடக்கிற சில ஸ்கேம்களை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தா பான்சி ஸ்கேம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிட் சிஸ்டம் மாதிரி செய்கிற அந்த மாதிரி விடயங்கள் வந்து இதில் அந்தப்படியான இதில் வந்து நீங்கள் விழுந்துடக்கூடாது. அடுத்தது டெய்லி வந்து 10% வந்து ஏர்ன் பண்ணலாமன்ற சில இதுகள் ஆக்டிவிட்டி கூட நீங்கள் இதோட வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த பேக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பைனான்ஸ் மாதிரியான 1-2 சின்ன வித்தியாசமான எழுத்துக்களோட வெப்சைட்டுகள் இருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் அது அக்குரேட்டான வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த பிசிங் சொல்லக்கூடாது. சில உங்களுக்கு வந்து ஒரு இமெயில், பேக்கான ஒரு இமெயில், உங்களுக்கு இந்த இது வந்து ஃப்ரீ ஆகிட்டு $100 ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு அப்படின்ற இது கூட தந்து லாக்இன் பண்ண வச்சு அவங்கள வந்து கேக் பண்ணவே பண்ணுவாங்க. அப்படியானதில் அவதானம். அடுத்தது ரொமான்ஸ் என்ற மீனிங் ஒன்று, ரொமான்ஸ் அதாவது கிரிப்டோ ஃபாட்ன்ற மீனிங், அதாவது ஒரு நபர் வந்து உங்களை 2 பேரும் சேர்ந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு ரேடிங் சம்மந்தமான விடயங்கள் தெரியுமென்று விஷயங்கள் வந்து கூடாகவும் வந்து எறியுவாங்க, உங்களுடைய பணத்தை வந்து ஏமாற்ற வடிக்கிடுவாங்க. அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவதானமாக இருங்க. அடுத்தது பேக் ஆப் இருக்கும், பைனான்ஸ் மாதிரியான சில காப்பி கேப் ஆப்புகள் இருக்கும், அவதானமாக இருக்கணும். அடுத்த எம்எல்எம் ப்ராமிட் சிஸ்டம் வந்து, அதாவது நீங்கள் 2 பேர் இணைச்சி அவர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை % மாதிரி அவர் 2 பேர் இணைக்க வேணும் அப்படின்ற மாதிரி ப்ராமிட் சிஸ்டமாக போய் கொண்டிருக்கும். எப்படியானதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி
அடுத்தது வந்து இம்பர்சனல் வந்து இப்போ சிலர் வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு கிவ்அவே கொடுக்குறாருன்னு சொல்லி அப்படியான சிலர் கூட உங்களை வந்து ட்ராக் பண்ணி எடுக்க பார்ப்பாங்க. அப்போ அப்படியான அவதானம். அடுத்து க்ளவுட்ஸ் மைனிங்னு சொல்லி வந்து பிட்காயின் மைனிங் கூடாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மைனிங் பண்ணுறதுல குறிப்பிட்டது உங்களுக்கு தேர்வுபட்டு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கூடாகவும் வந்து உங்களை வந்து பேக்கான உங்களுடைய ஏமாத்துறதுக்கு வழிகள் இருக்குது. இவ்வளோ வழிகளும் இருக்குது. இது சம்மந்தமான ஒரு தனி வீடியோ முழுமையாக வந்து நான்